இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எந்த தப்பு செய்யாதவன இப்படி குற்றவாளி மாதிரி உள்ள வைக்கிறது தப்பு. இங்க பாருங்க மேடம், சரி தப்ப பத்தி எல்லாம் ஏற்கனவே உங்க பையன் பேசிட்டாரு, உங்க ஹஸ்பண்டும் பேசிட்டாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. கேட்ட ஸ்பீச்சையே மறுபடியும் கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு டைமும் இல்ல, பொறுமையும் இல்ல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதனால இப்ப அவரை செல்லுல வச்சிருக்கிறேன். சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்பலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, நீதான் மித்ரா மேல கேஸ் போட்டியா? இங்க பாரு, உன்னோட நடிப்பால உன்னோட பேச்சால ஒரு பொய்ய உண்மையாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. பொய்யுங்கிறது எப்பவுமே போய்தான். அதை யாராலையும் உண்மையாக்க முடியாது. ஒரு பொண்ணு கண்ணியத்தோட விளையாடுற சிறந்த பையனை தான் பெற்றிருக்கீங்க நீங்க. உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாய மூடு. உன் நடிப்பை பார்த்து வேணா போலீஸ் கரைஞ்சிருக்கலாம், உன்னோட கண்ணீரை பார்த்து மீடியா வேணா ஒத்துழைச்சிருக்கலாம், உன்னோட நடிப்பை பார்த்து மக்கள் வேணா ஐயோ பாவோன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உன்னோட அந்த கண்ணீர் என்ன ஏமாத்தவே நீ பண்ண இந்த கேவலமான காரியத்தை நிரூபிச்சு உன்னை நடு ரோட்ல நான் நிப்பாட்டுவேன். மைண்ட் இட். மேடம், இது போலீஸ் ஸ்டேஷன். வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க, மரியாதையா பேச கத்துக்கோங்க. நான் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் இன்ஸ்பெக்டர். உங்க குற்றச்சாட்டை நியாயப்படுத்தி என் புள்ளைய ராத்திரி முழுக்க இங்க விட்டுட்டு போறதுக்கு நான் தயாரா இல்ல. பெயில் பேப்பர்ஸ் வரும், அவனை வெளியே விடுங்க. முதல்ல அது வரட்டும். ஏங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. நான் இப்பவே ஃபோன் பண்றேன். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். உடனே கிளம்பி வாங்க. சாரி சார், டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்தது. நான் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஜட்ஜி கிளம்பி போயிட்டாரு. பெயில் கிடைக்கல சார். என்ன சொன்னாருங்க? என்னாச்சு மாமா? Dad, what happened? பெயில் கிடைக்கல. வாட்? பெயில் எப்படி கிடைக்காம போச்சு? லாயர் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஜட்ஜி கிளம்பி போயிட்டாரா?